இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீகாந்த். எஸ் சார். நம்பர் ட்ரேஸ் ஆச்சா? யாருது சார்? ஸ்ரீகாந்த், நம்ம எவனை தேடி போய்கிட்டு இருக்கோம். அப்ப அவன் நம்பரை தானே ட்ரேஸ் பண்ணி ஆகணும். ஆமா சார். பண்ணியா இல்லையா? சார் 2 நாள் முன்னாடியே பண்ண, ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வருது. 2 நாளைக்கு முன்னாடி பண்ணியா ஸ்ரீகாந்த்? 2 நாளைக்கு முன்னாடி இவன் தலைமறைவாகிட்டான். அப்போ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான். இப்ப வெளியே வந்திருக்கான், சோ போனை ஆன் பண்ணிருப்பான். இது ரொம்ப சிம்பிள் தானே? ஆமா சார். மறுபடியும் செக் பண்ணு. எஸ் சார். ஹலோ, இவனோட போனை ட்ரேஸ் பண்ண சொன்னல, ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லு. என்ன சார்? இவனோட போன் 5 நிமிஷத்துக்கு ஆன் ஆச்சான், மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சான். எந்த இடத்துல சார்? அந்த மெயின் ரோடு பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல. அங்க. வண்டியை திருப்பு ஃபாஸ்ட். எனக்கு என்னவோ ராதாவும் மோகனும் சொல்ற கதைக்கு இங்க க்ளூ கிடைக்கும் போல இருக்கு. பாத்தியா? அம்மா அவ்வளவு பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு எங்க போறாங்க? அததான் மீரா நாம கண்டுபிடிக்கணும். நாம என்ன பண்ண போய்கிட்டு இருக்கோம் ராதா? இவனோட பாடியை தோண்டி வெளியே எடுக்க போறோம். அவனை பேக்ல போட்டு ஷிஃப்ட் பண்ண போறோம். நாம எதுக்கு அப்படி பண்ணணும்? நாம நார்மல் ஆளுங்க, கிரிமினல்ஸ் இல்லையே. எனக்கு ரொம்ப விசித்திரமா தான் இருக்கு. ஆனா நம்ம இத பண்ணிதான் ஆகணும். நம்ம கிட்ட வேற ஆப்ஷன் கிடையாது. சிங்கத்தோட வாயில தலையை கொடுத்தாச்சு. இப்ப பார்த்து பக்குவமா தான் வெளியே எடுத்தாகணும். தப்பி தவறி இவன் கிட்ட போன் இருந்துச்சுன்னா, எஸ்பி விக்ரம் அந்த போனை ட்ராக் பண்ணிட்டாருன்னா, அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அவங்க லொகேஷனை ட்ராக் பண்ணி கரெக்டா வந்துருவாங்க. அந்த பாடி அங்க கிடைக்க கூடாது. அந்த பாடி கிடைச்சதுன்னா அப்புறம் நம்ம தப்பிக்கிறது கஷ்டமாயிடும் மோனையா. அதனால அங்கிருந்து பாடி எடுத்தாகணும். ஒருவேளை இவனோட பாடியோ இல்ல இவனோ கிடைக்கலனா கொலைக்கான இன்வெஸ்டிகேஷனே நடக்காது. நாமளும் தப்பிச்சிருவோம். நம்ம கிட்ட இப்ப வேற வழியே கிடையாது மோனியா. ஆனா ராதா, பாடி எடுத்து நாம என்ன பண்றது? எங்க ஒளிச்சு வைக்கிறது? தெரியல. ஆனா இப்ப அந்த இடத்துல இருந்து பாடி எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்னங்கறது அப்புறம் பாத்துக்கலாம். ராதா, இல்ல ராதா, ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக நாம பெரிய பிரச்சனையை இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோனையா, பில்டிங் அங்க இருக்க, வண்டி எதுக்கு இங்க நிறுத்துனீங்க? ஏன்னா பில்டிங்க்கு பக்கத்துல யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா அப்ப மாட்டிப்போம்ல. சரி, வா போலாம். இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ராதா, இங்க எங்கேயுமே தெரியல. நாம மாடிக்கு போய் தேடலாம்னு நினைக்கிறேன். அங்க மேல விழுந்திருக்கலாம். இருக்கலாம். வா.
போய் விழுந்துச்சு? ராதா மோனையா, ராதா நான் சொல்றத கேளு. மோனையா, தாலி எங்கேயுமே இல்ல. ராதா நான் சொல்றத கேளு. நம்ம கிட்ட இப்ப அவ்வளோலாம் நேரம் இல்ல. முதல்ல அந்த பாடி அங்கிருந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம தாலியை தேடி ஆகணும். மோனையா, நீ என் கூட வா ராதா. ஸ்ரீகாந்த், இன்னும் எவ்வளவு டைம் ஆகும்? சார் இதோ சார் வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட். மோனையா, என்னோட தாலி கிடைச்சிருச்சு. இவன் மேல என்ன தள்ளி விட்டால, அப்ப இவன் கையில மாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ராதிகா சொன்னா கேளு, போயிடு. இவன் விடு. ராதிகா தள்ளு போ. ராதா நீ தள்ளு, நான் எடுக்கிறேன். இல்ல மோனையா, நானே இதை எடுத்துக்கிறேன். இது என்னோட திருமாங்கல்யம். ராதா என்னைக்குமே இவனுக்கு சொந்தமாக முடியாது. இவன் உயிரோட இருந்த போதும் சரி, இவன் இறந்ததுக்கு அப்புறமும் சரி. கடவுளே, கிருஷ்ணா போற்றி.